பொள்ளாச்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிராக மான நஷ்ட ஈடு கோரி திமுக நிர்வாகி ராஜேந்திரன் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சியில் 2021ஆம் ஆண்டு நடந்த கூட்டத்தில் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணிடம் நான் தவறாக நடந்து கொண்டதாக வேலுமணி எனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பேசியுள்ளார். எனவே அவர் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க வேண்டும், எனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்று கோவை திமுக நிர்வாகி ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி CV கார்த்திகேயன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ரயிலில் நடந்த சம்பவம் குறித்து நாளிதழ்களில் வெளியான செய்தி தவறானது என்று மனுதாரர் கூறியுள்ளார். ஆனால் அந்த நாளிதழ்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை. வேலுமணி மீது மட்டும் வழக்கு தொடர்ந்துள்ளார். எனவே மான நஷ்டஈடு கோர மனுதாரருக்கு உரிமை இல்லை. வேலுமணி பேசியதை ராஜேந்திரன் நேரில் கேட்கவில்லை. இந்த தகவல்களை தன்னிடம் தெரிவித்த நண்பர்கள் உறவினர்களை சாட்சியாக விசாரிக்கவில்லை என்பதால் நிவாரணம் கோர முடியாது. பொள்ளாச்சியில் நடந்த கூட்டத்தில் பேசியது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது என்று நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இந்த சம்பவம் குறித்து மட்டும் எதிர்காலத்தில் பேசக்கூடாது என வேலுமணிக்கு நிரந்தர தடை விதித்த நீதிபதி இதற்கு மனுதாரரின் மற்ற நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என்று அர்த்தமல்ல எனவும் பொது வாழ்வில் உள்ள வேலுமணி மற்ற விவரங்கள் குறித்து பேச உரிமை இருப்பதாகவும் தெளிவுபடுத்தினார். நிரந்தர தடை தவிர மான நஷ்ட ஈடு உள்ளிட்ட கோரிக்கைகளை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார்.